யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பா. பெரியவர்களே, தாய்மார்களே, நம்மை எல்லாம் கட்டி காத்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பாளையமுனீஸ்வரருடைய 17வது ஆண்டு விழா பொங்கல் விழா நிகழ்ச்சி நேற்றைய தினம் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதுபோல இன்று அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடந்து மதியமும் அன்னதானம் நடந்திருக்கிறது. இன்னும் அவருடைய மாலை நேரத்திலே பள்ளி மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடத்தி அவர்களை பெருமைப்படுத்த வகையிலே பரிசுகளை வழங்கி சரியாக உங்களுக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய நிகழ்வாக தவத்திரு ஸ்ரீ ஸ்ரீ சகலா சுவாமிகளுடைய நகரிலே ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய கலைஞர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற இருப்பதால் ஆங்காங்க இருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு முன் அமர்ந்து எங்களது நாடகத்தினை கண்டுகளிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதோ எங்களது நாடகம் ஆரம்பம்.
ஓராணை கள்ளி உமையாய் திருமகனை ஓராணை கற்பகத்தை பேணினார் வாராத புத்தி வரும் நித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தருந்தா சுழி ஓட்டி செயலறிவு தொடங்கி இல்லையா சுழி ஓட்டி செயலறிவு தொடங்கி அவன் துணையாளி சுகனூறு தொடங்கி அவன் துணையாளி சுகனூறு தொடங்கி இல்லையா சுழி ஓட்டி செயலறிவு தொடங்கி தனில் மகனை இல்லையா சுழி போட்டி செயலறிவு தொடங்கி சுழி போட்டி செயலறிவு தொடங்கி பரிகேளை வீரன் அவள் திகைத்தான் புறவள்ளி அவள் கை துணிக்க துடித்தான் பரிகேளை வீரன் அவள் திகைத்தான் புறவள்ளி அவள் கை துணிக்க துடித்தான் மறந்து விட்ட அள்ளி நினைத்தான் மறந்து விட்ட அள்ளி நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் இல்லையா சுழி போட்டி செயலறிவு தொடங்கி கேட்டதெல்லாம் இப்படி கேட்டதெல்லாம் கொடுக்கவரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தை இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுக்கவரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தை இல்லை இல்லை ஆட்டமேன பாட்டமென அனைத்தும் ஆட்டமேன பாட்டமென அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் இல்லையா சுழி போட்டி செயலறிவு தொடங்கி தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் மறுதில் யாரும் வீழி தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் மறுதில் யாரும் வீழி தடுக்கும் அங்கே ஒரு மாதம் எடுக்கும் அங்கே ஒரு மாதம் எடுக்கும் மணி அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் இல்லையார் சுழி போட்டி செயலறிவு தொடங்கி அவன் துணையாரே சுகனூறு தொடங்கி அவன் துணையாரே சுகனூறு தொடங்கி இல்லையார் சுழி போட்டி செயலறிவு தொடங்கி 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 நம்மளுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்கும் நமது தலைக்கன்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பி ஆனந்தி பாண்டிமோகன் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாகவும் அருள்மிகு ஸ்ரீ பாறைமணீஸ்வரர் கோயில் பொதுமக்கள் சார்பாகவும் கோயில் விழா கமிட்டியின் சார்பாகவும் கொண்டாடி போட்டுகிறோம். இப்பொழுது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் எம்பி கலைமணி அண்ணர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். மதிப்பும் மரியாதைக்குரிய நம் இளைய தெய்வம் பாரமணீஸ்வரர் ஆலய பக்தகோடி பெருமக்களே, இந்த வெங்கலமூர்த்தி நகர் மாநகர் பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சாண்ட நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம் கூப்பிட்டவர்களுக்கு ஓடோடி வந்து பல நல்ல காரியங்களை செய்து கொண்டும் செய்யவிருக்கும் எனது பாசமிகு அருமையினர் மாய் அவர்களுக்கும் நமது கவுன்சிலர் மாய் அவர்களுக்கும் எந்த நேரத்தில் போனாலும் பஞ்சாயத்து போர்டில் புன்முறுவலோடு உபசரித்து
நம்ம நாடக கலைஞருக்கு இருவினாலும் எந்த நேரத்தில் செய்யக்கூடிய அருமையான பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பெரியவர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் நன்றி வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை தொடங்குகின்றோம். எந்த நிர்வாகம் வந்தாலும் சரி இந்த பாரமேஸ்வரருக்கு அந்த நிர்வாகம் வருஷந்தோறுமே ஒரு நாள் திருவிழா எங்க மதுரை நடிகர் சங்கத்தின் சார்பாக நடத்தும் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினே இசையிருக்கும் மகமாயி மகமாயி மாகாளி கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினே இசையிருக்கும் மகமாயி மகமாயி நெருப்பாக கருணை மாறி கருமாறி அசைந்துருகும் மாறி இசையிருக்கும் மகமாயி கதி கொடுக்கும் கருமாறி கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினே இசையிருக்கும் மகமாயி மகமாயி மகமாயி. நன்றி நன்றி நன்றி. முத்துக்கு முத்தாதே சத்துக்கு சத்தாது அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாது அன்பாளி இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒண்ணாதே முத்துக்கு முத்தாதே சத்துக்கு சத்தாது அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாது அன்பாளி இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒண்ணாது தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கீழ்த்ததில்லை ஒரு பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கீழ்த்ததில்லை ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தாள் பஞ்சமீனோட தானாக படித்து வந்தாள் பஞ்சமீனோட
இன்னைக்குதான் கொள்ளதூர் ஊசிக்கு வந்திருக்கான். இருக்கிறது ஊரா நம்ம சொந்தக்காரங்களா இருக்காங்க. பேரன் கொண்ட பெரியவர்களே, பெருமைக்குரிய நேர்மை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவிகளே, இந்நாட்டை கொண்டாடுவதற்கு காண வேண்டும் என்று இங்கே அமைந்திருக்கின்ற இளைய தலைவர்களே. ஆத்தாடி ஆத்தா ஆட்டம் போட்டாலும் போட்டாங்க தம்பி, அப்படி போட்டாங்க ஆட்டம். ஆத்தாடி ஒரு எல்லாம் வேட்டி இப்படி தூக்கிட்டாரு, பொசிஷனோட ஆடுறாங்க. அப்படித்தான் இருக்கணும் இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளே ஒன்றும் தெரிய வராது. இந்த நாடகத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு கத்து வருகிற மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்களை காலை எழுந்து கருவனை செய்து காலைக்கடை முடித்து விட்டு கலப்பையை தூக்கி தோளில் வைத்து இந்த நாட்டுடைய மண்ணை கொண்டாக்கும் ஏழைய விவசாய பொறுப்புடி மக்களை மற்றும் இந்த நாடகத்திற்கு தலைமை முன்னிலை வைத்த மரியாதைக்குரிய முக்கியஸ்தர்களை உங்கள் அனைவருக்கும் இங்கே வருகின்ற மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்கள் எல்லாம் இங்கே நாடகம் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நமது விழா கமிட்டியார்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த நாடகத்தில் அருமையான முறையில் ஒளி அமைந்திருக்கின்ற ராஜன் ஒளிபெருக்க உரிமையாளர்களுக்கும் அருமையான முறையில் எங்களுக்கு உணவளித்த நமது விழா குழுவினர்களுக்கும் இங்கே வருகின்ற உங்களின் சார்பாக உங்களுடைய பாதங்களை தொட்டு பரிவார வணக்கத்தை தெரிவித்து நாடகத்துடைய கதைக்கு செல்கிறோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. வந்தோம் போனோம், வேலையை முடிச்சோம், ஊரு காசு வாங்கினோம், பைக்கோலுக்கு வச்சோம், அப்படி எல்லாம் வீட்டுக்கு போனோம், செலவு பண்ண கூடாது. ஏன்னா வளவளன்னு பேசினா ஆய்க்கு கேடு, வருஷம் ஒரு பிள்ளை பத்தோம், பிள்ளைக்கு தாயா கேடு, உடம்புக்கும் கேடு, பிள்ளைக்கும் கேடு. ஏன்னா அடுத்த பிள்ளைக்கு வயசு வர மாட்டேன், இந்த பிள்ளைக்கு பால் வத்தி போயிடும். இது அம்மா பால் சவள பால் பெறக்கூடாது. இந்த நாட்டுக்கு நிலப்பரை செய்வது நாடகக்கலை. ஆகினால இன்னைக்கு நாடகம் அழியாது சொல்ல இருக்கிறது. நாடகத்தை நீங்க எல்லாம் வைத்து பார்த்துக் கொண்டிருந்தாலும் நாடகத்தில் நடித்து நீங்க நாங்கள் ஒரு ஒற்றுமை வேணும். எப்படி என்ன காரணம்னா விட்டு கொடுத்தால் கெட்டு போறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, விட்டு கொடுத்த மனுஷன் யாரும் கெட்டு போறது கிடையாது, கெட்டு போற மனுஷன் யாரும் விட்டு கொடுக்கிறது கிடையாது. ஊர்க்காரருக்கு ஒரு நன்றி சொல்லணும். எப்படி நல்ல ஒரு பிள்ளை நடக்கும் போது தெரியும், உள்ள ஒரு பிள்ளை உடுத்த போது தெரியும். இந்த வணக்கம் சொல்றதுல பல விதமான வணக்கம் இருக்கும். அது எப்படி மாமா இந்த பெரிய வீட்டு பிள்ளை எல்லாம் இருக்கு, அந்த பிள்ளைய பார்க்கறது தெரியாது, படிக்கிறது தெரியாது, அப்படியே பார்த்தா கூட வணக்கம் சொல்லும் போது தன்னடக்கத்தோடு அது எப்படி பணிவோடு சொல்லுவாங்க. அக்கா எல்லாருக்கும் வணக்கம்க்கா. ஏன்னா எங்க அக்கா ஊரா முன்னாடி உட்காந்துருக்கீங்க, எங்க மதுரை எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஆமா, பூராமே சொந்தக்காரல இருக்கீங்க. தடிக்கிட்டு வாசியார் நடந்து வர்றாரு இருக்கட்டும். இங்கே வருகின்ற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடகத்தை நல்ல முறையில் கண்டுகளிக்க வேண்டும். இந்த நாடகத்தில் அசிங்கம் இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் நல்ல கருத்துகளோடு நாடகத்தை நடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நாடகத்தை பார்த்து ரசிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆர்வாரம் பண்ணுங்க, கை தட்டுங்க, சிரிங்க, வேணான்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு சத்தம், ஆஹா கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா அவனாட்டிவே. உங்க எல்லாருக்கும் நன்றி. இது வந்து பெரிய வீட்டுக்குள்ளே சொல்லுது. ஆமா, ஒரு சில பேர் ஆதாயத்தை வணக்கம் சொல்லுவேன். அது எப்படி உங்ககிட்ட 10 ரூபா பைக்குள்ள இருக்காரு, சரி, அவர் தன்னுடைய கௌரவத்தை வெளியே பீத்துவார். அது எப்படி பீத்துறாரு? பெருமை பீத்த கலையா? வீட்டுல கிடக்கிற 2 ஓவா கலையம்னு அவர் பெருமையா பேசணும். அப்புறம் மாப்பிள்ள வணக்கம், மாப்பிள்ள என்ன மகனே வணக்கம்டா. ஐயா என்ன இப்படி காட்டுறீங்களே? இப்படி காட்டிட்டாங்க. ஒரு மோதிரத்தை காணாம போயிடுச்சு. என்ன தெரியுங்களா? என்ன காரணம்? மறுபடியும் கொரோனா வருதுனாங்கல்ல, அந்த கொரோனா அன்னைக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போனவே எல்லா பேரையும் மொத்தம் சாப்பாடு, நல்ல சாப்பாடு எல்லாம் மாப்பிள்ள மச்சான் கையை பிடிச்சு கொடுக்குறாங்க. நடுவர் வந்து மோதிரத்தை காணாம. சரி, வீட்டுக்கு போட முன்னாடி தூங்கி எந்திரிச்சு முன்னாடி முன்னாடி கேட்கறாங்க, ஒரு மோதிரத்தை காணாம எங்கிட்ட. நான் சொன்னேன், நீ ஏதாவது கல்வி கல்வி வச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ சத்தியமா சொல்றேன், வாரம் முடிச்சு சத்தியமா நான் மோதிரத்தை கல்விட்டான். ஒரு அரப்ப மோதிரம் போச்சு. அது மாதிரி இந்த மோதிரம் போட்டுக்கிறதுக்கு வந்து வெளியே தெரியும், இப்படியே கையை காமிப்பாங்க. அதே மாதிரி கழுத்துல செயின் போட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவர் எப்படி நம்ம அப்படி வயக்காட்டுல உழுவும் போது அப்படி தெரிஞ்சுக்குவாரு. அதே மாதிரி சட்டை கூட கலட்டி அவர் பார்த்தீங்கன்னா அந்த செயின் தெரியும், அப்படி உழக்கு நாட்டிக்கே தெரிவார். ஏன்னா செயினத்தை ஆட்டுவார், வேற ஏதாவது ஆட்டுவாரு. செயின் போட்டுக்காரு, சட்டையை கலட்டியா எந்த பிரச்சனையும் கிடையாது. மோதிரம் போட்டுக்காரு, தைய திருப்பி திருப்பி காமிக்கிறா, எந்த இம்சையும் கிடையாது. இதே மாதிரி என்ன காரணம்? இந்த ஓல்டு மகள் குடிச்சிட்டு குப்பரை விழுந்தது, ஒரு ஓட்டையா போயிருச்சு. 10,000 ரூபாய் கொடுத்து பல்லு கட்டியிருக்கான். ஒரு ஆள் கூட எப்பப்பா பல்லு கட்டினா செய்கூலி என்ன சேதாரன்னு கேட்கல. சரி, இவனுக்கு ஒரு வகுத்தரிச்சா. ஆமா இருக்கும்ல, 10,000 ரூபாய் பல்லு கட்டிருக்கேன் கேட்கலையே. அப்படி இந்த பல்லு தெரியறது மாதிரி பலசர கடையில போய் பொருள் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? அண்ணே கடைதாரண்ணே, அண்ணே கடைதாரண்ணே, சுக்கு இருக்கா சுக்குன்னு ஏன் அப்படி காட்டாரு? அப்பதானே இந்த ஒரு பொருள் பழிச்சுன்னு வெளியே தெரியும். சுக்கு இருக்கான்னு கேட்ட உடனே கடையா சொல்றாரு. அவரு சுக்கு கிடையாது, இஞ்சி இருக்கு, இஞ்சி என்ன காரணம்? அவன் பூரா பொண்ணு தங்க பல் கட்டின வேலை இருந்திருக்கா.
இவன் ஒரு பல் கட்டினதுக்கு எந்த பாடு படுத்தினான்னா அவன் பூரா பல் கட்டினவன் அவன் என்ன பாடு படுத்துவேன்? ஏன்னா நல்லா விளைஞ்சிருக்க கருத பாரு தலையை கிளி போட்டுக்கிட்டே இருக்கும், வெங்கனியா பறிஞ்சிருக்கும் பதறு அதுக்கு வந்து தூக்கிட்டு இருக்கும், கதரா போவதும் பதரா ஆவதும் உங்களுடைய கைக்குள்ள இருக்கு. நீங்களும் நாங்களும் ஓடுகிற வண்டி போல செயல்பட முடியும். நாடகத்தை எப்படி கண்டு கழிக்க வேண்டும்? பெரியவர்களே, தாய்மார்களே, பொறுமையுள்ள அன்னைமாரே, அருமையான நாடகத்தை பொறுமையாக பார்க்கிறீங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் கேட்க முடியல. எதை பேசுறோம் எதை பேசக்கூடாதுன்னு பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா எலும்பில்லாத நாக்கு எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடும். எலும்பில்லாத நாக்கு எதனாலும் சொல்லிட்டு போயிடும். ஆனா நாக்கு சொல்லிட்டு சும்மா இருந்துடும். அடி வாங்குறது பல்லாத்தே இருக்கான். செய்யறவன் ஒருத்தன் அடி வாங்குற ஒருத்தனா இருக்கான். அதனால இந்த நாடகத்தை வந்து நல்ல முறையில் நடத்த இங்கே அருவார் பெற்ற நல்ல உள்ள படைத்த உங்கள் அனைவருக்கும் இந்த நாடகம் எதற்காக நடைபெறுது, ஏன் நடைபெறும் உங்களுக்கு தெரிந்து வலிந்திருந்தாலும் ஏற்றகரம் பொன்னுகரம் கொள்ளக்கூடிய நமது நகரில் அமைந்திருக்கின்ற நமது பாறை முனீஸ்வரர் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மரியாதைக்குரிய நமது சரகத்தைச் சேர்ந்த காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் நமது கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் நமது ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பண்ணா திருமதி ஆனந்தி பாண்டி மோகன் அவர்கள் மற்றும் தவமணி மாயி மற்றும் கருத்த கண்ணன் பாண்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள், தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரி மற்றும் நமது சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு கலைமாமணி எம்எஸ்பி கலைமணி, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் மற்றும் டிவி ஜெயம் எக்ஸ் நடிகர் சங்கத்துடைய தலைவர் மற்றும் நமது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் சரி வள்ளியர் மேற்சார் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கிற நடிகை மாமணிகள் 8 திசைக்கும் வெற்றி பரிசு வழி வரும் இனிசை தலைவர் இனிசை வேந்தர் உங்கள் அன்பு பெற்ற மரியாதைக்குரிய மண்ணை மைந்தர் அண்ணா பி எல் கணேச பாண்டியன் அவர்கள் நாடகத்திலே வேடன் விருத்தநாதனுடைய கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரத்திற்மையாக குயிலிசை காணும் கோகிலவாணி கொஞ்சம் மொழி ரஞ்சிதம் மரியாதைக்குரிய அன்பு மருமகள் கவிதாசிரி அவர்கள் நாடகத்திலே சரி வள்ளியாருடைய கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்காக கழகமா கழகத்துக்காக நாடகம் என்று இந்த உலகமே போட்ட அளவுக்கு உங்களிடத்தை நாடி வருகின்றிருக்கின்றார் நமது பூவந்தியை சேர்ந்த அன்பண்ணன் மணிவண்ணன் அவர்கள் நாடகத்தில் கழகப்பிரியர் நாடகராஜுடைய கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாடகத்துடைய
எஸ் கே ராமலிங்கம் அவருடைய மகனாகிய மாப்பிள்ளை மாரிமுத்து அவர்கள் நாடகத்தை ஆறுமணியம்மன் வெண்பாளர்கள். இறைவனிடம் முனீஸ்வர சாமியிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. எல்லாரும் சொன்னாங்க, அண்ணன் சேகரன் சொன்னாரு, முதல்ல இந்த சாமியை வந்து ஆரம்பிச்சு வச்சது அன்பு அண்ணா அவர்களும் மரியாதைக்குரிய எனக்கு முதல்ல அதிகாரம் தொட்டு வைத்த மதுரை சீவா அவர்களும் இந்த கோயிலை முதல்ல ஆரம்பிச்சு வச்சு 17 வருஷம் ஆகுது. ஆனா நானும் நிறைய நாடகத்துக்கு தான் போயிருக்கேன். இந்த 17 வருஷமும் நம்ம இடத்துக்கு எனக்கு வர்றது கொடுத்து வைக்கல. ஏன்னா இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நானு. எத்தனையோ சொத்துக்கள் இருக்கலாம், எவ்வளவோ வாங்கி இருக்கலாம். ஆனா முதல்ல ஒரு கலைஞனாகி நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட இடம் இந்த இடம். அந்த இடத்துல நமது முனீஸ்வர சாமி முளைத்து இருக்காருன்னா நம்மளை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல ஒரு செயலும் நோய் நொடி இல்லாம வாழ்வதற்கு நமக்கு வாழ்வழித்து அந்த முனியப்பர் சாமியுடைய அருள் பெற வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாடகத்தினுடைய கோடியடி குமரன் அதுக்குரிய அன்பு மாமா டிவி ஜெயத்துடைய மாணவராகிய இறைவனியை சேர்ந்த அன்பு தம்பி PV கண்ணன் அவர்கள் நாடகத்தின் மிருதங்கம் டோலக்கம் தொப்பி அந்த வேளா I'm
ஆமா ராஜாத்தியா நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. நாடகத்துடைய பலவாத்திய கலைஞர் அன்பு மகன் செந்தில்குமார் அவர்கள் பலவாத்தியங்களை சேர்ப்பார்கள். மரியாதைக்குரிய அன்பண்ணா டி சேகர் அவர்கள் தாளத்தை செய்வார்கள். பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு தான் நிம்மதியா வீட்டுல வந்திருக்கேன். இல்லைன்னா வந்து லாரி ஏற்றி பூரா பெரிய எகடங்களை 6 இருக்கான போன் பண்ணி கூட்டிட்டு நாடகத்தில் நல்லபடியிலே கலைஞர்களை பாராட்டி கைதேற்றிய அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைஞர் சார்பாக நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு நாடகம் நல்லா இருக்கும். நான் என்ன 3 இருக்குன்னு சொன்னேன்னு தெரியுதுல. முதல்ல நாடகம் நல்லா இருக்கணும்னா ஆடியன்ஸ் முகம் பார்க்கிற கண்ணாடி ஒரு கூட அது எதுக்கு தெரியுதுல. ஊராட்சி இருந்து வரும்போதே கோதுமை ஒரு கூட கொண்டு வர்றது ஊராட்சி கரைச்சி முகத்துல சப்பு சப்புன்னு அப்பி வெளியே வரும்போது பழுச்சுன்னு தெரியுது. போட்டி ஒரு சில பேர் போட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் படுத்துருங்க. இன்னொரு பக்கம் இருக்காரு, அண்ணன் வேற வந்திருக்காங்க, அதனால வேகமா முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி 3 நல்லா இருக்கும்னா 1 முதல்ல வந்து ஆடியன்ஸ், 2வது மைக் செட், 3வது பக்கம் மேல. 3 பேரும் நல்லா இருந்துட்டாலே நாடகம் நல்லா இருக்கும். ஒரு சில பேர் ஊர்ல நாடகத்துக்கு போனா பார்க்கணும். நம்மள சத்தியக்காரனை பார்த்தது மாதிரி, அது எப்படியே எதிரிக்காரனை பார்த்த மாதிரி. அடியே முனியம்மா நம்ம ஊர் காசை வாங்குறதுக்குள்ள அரசியல் வாங்கி வந்திருப்பாங்க. இவருக்கு இன்னொரு அம்மா ஆரம்பிக்க, அதுக்கடுத்து இன்னொரு அம்மா ஆரம்பிக்க. அடியே இங்க ஒரு வாங்க லவுக்குன்னு போய் படுக்கணுங்களா, காலையில 100 நாள் வரைக்கும் 7 மணிக்கெல்லாம் போட்டோ பிடிக்க போனீங்கன்னா அப்புறம் நமக்கு ஏறாது. என்ன ஏறாது? போட்டோ வந்து ஏறாதான். ஆமா, அதே மாதிரி நாடகம் நல்லா இருக்கணும், நல்ல ரசிகர்கள் இருக்கணும். நாடகத்தில் அருமையான முறையில் எங்களுக்கு பந்தல் அமைத்த பந்தல் அமைப்பாளர் பி மலைச்சாமி, நமது வெங்கலமூர்த்தி நகரை சேர்ந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி. நடிகர் வணக்கம். நாடகத்தில் எங்களுக்கு அருமையான முறையிலே இங்கே ஒளி கொடி அமைத்திருக்கிறார்கள் நமது ராஜன் ஒளி ஒளி அமைப்பாளர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமா ராசா, ஏன்னா இந்த பாட்டு பூரா என்ன பாட்டு தெரியுங்களா? பூரா போட்டி பாட்டு. எப்போ அதுதானே? ஆமா,
நான் எல்லாம் ரேடியா போடும்போது ஒண்ணு கூட எந்திரிச்சு போக முடியாது. ஏன் தெரியுமில? 70 சுத்திட்டே போடணும். அது அந்த ஊசியை வாயில வைக்கணும். அப்படி ஊசியை வச்சுட்டு இப்படி சுத்தும் போது 2 சுத்து குறையா சுத்தினா பாட்டு இழுத்துரும். 2 சுத்து கூட சுத்திட்டோம்னா விறுவிறுப்பு ஓடிடும். நான் ஒரு பாட்டு போட்டு ஒரு ஊர்ல சண்டை ஓட்டு இருக்கேன். பரவாயில்ல. தாலிக்குளம் பெரும்பூர் கலெக்டர் இருக்கு. அதுல போட்டு செட்டு போடுறோம். செட்டு போடும் போது பாட்டு என்ன பண்ண தெரியுமா? ஊத்தி கொடு தாண்டி ஒரு ரவுண்டு இப்ப உலகம் சுழறடி பாட்டு நான் நல்லா 10 மணி 10:30 மணிக்கு தூக்கத்துல இந்த ஊசியை மறுபடியும் முனிப்பக்கம் இருந்தாலே பாட்டு நல்லா கேட்க. இந்த தூக்கத்துல வாய்க்கு வச்சு உள்ள விட்டு அவர்கிட்ட எடுத்து சொல்லி வச்சுட்டேன். பாட்டு கேக்குது. எப்படி கூட்டி கொடுத்து தாண்டி ஊர்ல 2 வாட்டி ஒன்னோட ஒண்ணு முளைக்கட்டி அடிச்சிட்டாங்க. சண்டை இழுத்து மைசெட்டுக்கார தீ போட அடிக்கான ஒரே ஓட்டம். எங்க வந்து கிடக்க பெரும்பூர் கம்மாய்க்கில் வந்து கிடக்குறான். ஹலோ நாடகத்திலே மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை ஏபி நாதன் அவர்கள் இதோ ரெடியா இருக்கிறாரு. அதுக்கடுமையாக என்னுடைய மானிச குருநாதர் அன்பண்ணா குண்டுசேகர் அவர்கள் இங்கே நடிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தினுடைய ஆடலரசி மடவை சேர்ந்த கேபி லைலா அவர்கள் நாடகத்திலே டான்சராகவும் தோழியாகவும் தோழி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏ மனச பறி கொடுத்து மனசு இழந்துடுச்சு கற்றுத்தந்த வித்தையா அட்டக்கு மகளே கண்ணி ஏ மனச பறி கொடுத்து சின்ன சின்ன கண்ணீரும் எண்ணெய் வந்தாரு மழ மழ கண்ணீரும் காதல் குத்தாரு சின்ன சின்ன கண்ணீரும் எண்ணெய் வந்தாரு மழ மழ கண்ணீரும் காதல் குத்தாரு ஒரு நெஞ்சுக்குள்ளே ஒரு வழியில் மாவைதான் அழகி அருகி வரலாமா அகவந்தாய் பக்கம் அடையி வெக்கம் உள்புந்தரிலே சாய்ந்தாரா அழகிலும் மணிடும் மனு கொடுத்த பொய்யிருந்து மழையாக வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம். வரும்போது அண்ணன் சொன்னாங்க இந்த ஊசி சொல்லிச்சா எப்படி எல்லாரும் ஓட்டையும் நான் தைக்கிறேன், ஏன் ஓட்டையை தைக்கிறதுக்கு ஒரு வயதில் வரமாட்டேன். அந்த மாதிரி எல்லாரும் வேக வேகமா சுருக்கி போகணும்னு பார்த்தா நீங்க முன்னணியும் போய்க்கிட்டு வர்றது. சொந்தன பொதிகையை தன்றென்னும் பெண்ணா சந்தன பொதிகை நாடகத்தை வரி வரிகள் வரவேற்ற நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய உறுப்பினர் சார்பாக உங்களுடைய பாதங்களை தொட்டு பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த நாடகத்திலே இங்கே பப்புனாக நடிக்கும் உங்களில் ஒருவன், உங்களால் உருவாக்கப்பட்டவன், உங்களால் வளரப்பட்டவன், கூடத்துப்பட்டியை சேர்ந்த தர்மா பப்பு நான் தாங்கய்யா. ஏன்னா ஏதாவது குறை இருக்கலாம், ஏன்னா கருப்பட்டிலையும் கல் இருக்குன்னு சொல்வார்கள். குறையாக இருந்தால் மன்னிக்க வேண்டும், நிறைவாக இருந்தால் மற்றவிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லை.